டேட்டா எப்போ ஒரு டேட்டா இம்போர்ட் பண்ணாலுமே பவர் பிஏல சேல்ஸ் நம்பர் குவான்டிட்டி எல்லாமே வந்து என்னவாயிடும்னா சம்மா அதுவே டிஃபால்ட்டா அக்ரிகேட் பண்ணிக்கும். காட் இட்? எவ்ரி ஒன் ஆர் ஃபைன். நீங்க ஏதாவது லான்ச் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னா நான் வெயிட் பண்றேன். அந்த பழைய ஃபைல் எடுத்துக்கலாம் இல்லையா? லாஸ்ட் டைம் யூஸ் பழைய பண்ண ஃபைல் ஃபைல். எடுத்துக்கோங்க. பழைய ஃபைல் எடுத்துக்கோங்க. Yes. சேம் Yes, we can. ஐ எம் யூசிங். Okay, so by default உங்களோட எல்லா நம்பர்ஸ்மே if anyone is not comfortable with Tamil, let me know. I'll again repeat it in English. Okay. So வந்து டிஃபால்ட்டாவே சம் ஏதோ ஒரு அக்ரிகேட்டடா மாறி இருக்கும். பட் வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் திஸ் இன் த சென்ஸ், இப்போ சப்போஸ் நீங்க வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, டோட்டல் சேல்ஸ் அப்படின்னா ஓகே, சம் ஆஃப் சேல்ஸ் வில் பி பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யூ. But in some cases, if you wanted to find unit price, okay, unit price கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? சேல்ஸ் டிவைடட் பை குவான்டிட்டி. எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அதோட குவான்டிட்டியை வந்து டிவைட் பண்ணும். That is sum of sales divided by sum of quantity. So இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா you cannot directly make use of this. Okay, sales தான் வரும், sum of sales ன்னு நீங்க வந்து இந்த மாதிரி யூனிட் பிரைஸா மாத்தும் போது you have to create a measure தான் நம்ம கிரியேட் பண்ணணும். Okay, so it is always a better idea to create all the aggregated value. So நம்மள்ட்ட aggregated values என்னெல்லாம் இருக்கு? Sum. Okay, sum of sales, sum of quantity வேணும்னா எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் what we have is what count. எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற கவுண்ட் வேணும். So these are all the aggregated functions which we can use it to create a measure. Okay, so few things are sum, count, average sales. Okay, and we can also do mean. I think mean is there, variance is there, VAR. Okay, STDEEV, standard deviation, if you want to find the standard deviation of any particular sales. So இந்த மாதிரி யூஸ்வலாவே நாங்க என்ன பண்ணுவோம்னா எந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதுமே we will be creating all these aggregated measures first, like minimum of sales, maximum of sales, count, இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருவோம், நாங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுப்போம். So this is what very basic measures which we can use it. So now we are going to create the measure. Already we have found the total sales. Okay, total sales நம்ம already கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். ஓகேவா, கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் sum of sales divided by sum of quantity. So இது வந்து total sales ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். That is the quantity. Okay, so இது வந்து unit quantity, நான் அதை total sales ன்னு மாத்தி எழுதிருக்கேன். Sorry, unit price. Okay, I'm just renaming this to unit price. So இது போக we can create multiple aggregated value. So multiple functions பண்ணனும்னா என்ன பண்ணுவீங்க பாருங்க, new measures ன்னு இருக்கா. Here on the top you have new measures. Home போனீங்கனாலும் உங்களுக்கு new measures இருக்கும். Go to the home. Home இதுக்கு போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா new measure அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். You can create the measure from there. Clear? So I'm going to click new measure. New measure click பண்ணிட்டேன். I'm going to find the minimum sales. Okay, so minimum sales is equal to tax. உங்களுக்கு டைப் ஆகுதா? ஒரு 1 minute இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா யூஸ்வலாகவே ஒரு மெஷர்ஸ் கிரியேட் பண்ணும்போது எந்த ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமே நம்மளோட அமௌண்ட் இருக்கு இல்லையா, லைக் சேல்ஸு, குவான்டிட்டி, உங்களோட இதில் வந்து அமௌண்ட்டு, அந்த மாதிரி எது calculated வேல்யூவா இருந்தாலுமே we will be finding all the aggregated functions வச்சு எல்லா மெஷர்ஸுமே கிரியேட் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேவா, அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னா சம் இருக்கு. ஓகே, சம் we have minimum sales, maximum sales, average sales. இருக்கீங்களா? You all with me? Yes, Komal. Yes, variance. So இந்த மாதிரி இதெல்லாம் வந்து aggregated functions கீழே வரும். ஓகே, DAX functions கீழே வரும். இதெல்லாமே ரொம்ப ஈஸி கிரியேட் பண்றதுக்கு. ஸோ ஒன்ஸ் we imported all the data, நம்ம எல்லாம் டேட்டா கிளீனிங்லாம் பண்ணிட்டு உள்ள வந்தோடனே we will be creating all the measures. எல்லா மெஷரும் கிரியேட் பண்ணி நம்ம அந்த டேபிள்ல வச்சுக்குவோம். ஓகே, அதுதான் நான் பண்ண போறேன். வாட் ஐ டிட் இஸ் வாட் ஐ ஹவ் வென்ட் டு த ஹோம் டேப். ஓகே, ஹோம் டேப்ல பண்ணாலும் ஓகே தான். இந்த இடத்துல ஹோம் டேப்ல
நியூ மெஷர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு ஃபார்முலா பார்ல யூ வில் பி கெட்டிங் த தட் இஸ் ஃபார்முலா நீங்க என்டர் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேவா? இது வரைக்கும் ஃபைனா? ஃபைன் ஃபைன். ஸோ நான் இப்போ வந்து மினிமம் சேல்ஸ் கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஐ ஹவ் ரீநேம்டு த மெஷர் டு மினிமம் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் இப்படி சேல்ஸ்ன்னு டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங் ஹியர். ஓகே, ஸோ வந்து மினிமம் சேல்ஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திஸ் இஸ் த நேம் ஆஃப் த டேபிள். நீங்க இம்போர்ட் பண்ண டேபிளோட நேமு. திஸ் இஸ் த நேம் ஆஃப் த காலம். ஸோ காலமோட நேம் வந்து என்னைக்குமே ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள வரும். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட மல்டிபிள் டேபிள்ஸ் இருந்தது அப்படின்னா மேக் ஷுர் தட் யூ ஆர் செலக்டிங் த ரைட் டேபிள். ஓகே, ஸோ இதை எழுதிட்டு once you created minimum and then if you just press a tick symbol, your minimum sales வந்து இங்க வந்து create ஆயிருக்கும். You can see the minimum sales measures is created here. தெரியுதா? பண்ணிட்டீங்களா? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? வந்துருச்சு கோமதி, தெரியுது. Okay, likewise you have to create for maximum sales. Maximum sales create பண்ணும். Again go to new measures. You can create maximum sales is equal to max of sales. ஓகே, ஸோ மேக்ஸிமம் சேல்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் சேல்ஸ் கிரியேட் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு தேவை? ஒய் டு ஐ நீட் ஆல் தீஸ் திங்ஸ்? பிகாஸ் நீங்க வந்து கேபிஐல காமிக்கணும் இல்லையா, லைக் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ல யூ கேன் சிம்பிளி யூஸ் த கார்டு அண்ட் ஹியர் நீங்க சிம்பிளா ஒரு மேக்ஸிமம் சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கறத நீங்க இங்க டிஸ்பிளே பண்ணலாம். வாட் இஸ் யுவர் ஹையஸ்ட் சேல்ஸ்? திஸ் இஸ் வாட் யுவர் ஹையஸ்ட் மேக்ஸிமம் சேல். ஓகே, அண்ட் தென் யூ கேன் கிரியேட் அன் அனதர் கார்டு டு ஷோகேஸ் த மினிமம் சேல்ஸ். எவ்வளோ உங்களுக்கு மினிமம் சேல்ஸ் ஆயிருக்கு, ஆவரேஜ் சேல்ஸ் என்ன. ஓகே, இதுவுமே மேக்ஸிமமா? மினிமம் சேல்ஸ். ஓகே, மினிமம் சேல்ஸ் வந்து 0.11. இது வந்து மில்லியன்ல இருக்கு, பதறிடாதீங்க. ஸோ வந்து நான் இன்னும் இதுல எதுவும் மாத்தல, நான் நியூவா இம்போர்ட் பண்ண டேட்டா இது. ஸோ திஸ் இஸ் மேக்ஸிமம் சேல், திஸ் இஸ் மினிமம் சேல். ஆவரேஜ் சேல் கண்டுபிடிச்சு ஆவரேஜ் சேல்னு மாத்திக்கலாம். Okay, so you can just make use of all the aggregated functions. Like again I'm going to create a new measure where I'm going to find the variance. Okay, so you have var dot p. Okay, so here you can use a var dot p. This is the variance. Okay, Can you see one more time ரெண்டுமே minimum and maximum? yes, minimumக்கு என்ன பண்ணோம்னா homeல போயிட்டு I have clicked this new measure. Okay. New measure click பண்ண உடனே you will be getting an option here in the formula bar. Okay, if you click on the new measure you will get an option here in the formula bar. Formula bar தெரியுதா? இந்த இடத்துல Yes, இப்படி yes, yes, வந்துரும். got it. Okay, so இந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா you have to type என்ன எழுதணுமோ, like if you wanted to find the max, so just type max. You will get Okay. options, so click just enter max and then type what is the column you wanted to find maximum sales. Okay, so I want to find the maximum sales in my pharma data. Mhm. So enter it, close it and press enter. Okay. Got it? Yes. So இதே மாதிரி you can try, you can just simply try, you can find average sales. Okay, average sales, simply go to this average home, new measure, type average is equal to avg. By default it will come up some functions and then do average sales. Average, you have to use pharma data, inside the bracket use the sales. Okay, you can try all these things. Average, min will be there, max will be there, count will be there, standard deviation, I think STDEV, I'm not sure about it.
where variance will be there, min, max, count, distinct count. So all these things are the aggregated functions. Okay, where you can just use it directly in the KPI, mean or median. I think it's median. It's not mean, it's median. Okay, so these are all are aggregation function which you can directly try to get familiar with the DAX, how to just go and create a new measure and do it. Do you need my help? ஏதாவது ரெண்டு ட்ரை பண்ணுங்க. Then we will just go to the next important aggregate functions. நீங்க வந்து நான் சிம்பிளா ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த மேட்ரிக்ஸ்ல சம் ஆஃப் சேல்ஸ் எல்லா ப்ராடக்ட்லயும் இருக்கிற சம் ஆஃப் சேல்ஸ் உங்களுக்கு காமிக்கிறது. ஓகே, லைக் 2012ல என்ன நடந்தது, 2013. பட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் ப்ராடக்டோட சேல்ஸை வச்சு நான் வந்து டோட்டல் சேல்ஸை கம்பேர் பண்ணணும், சம் ஆஃப் சேல்ஸை நான் கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் வாட் மை சினாரியோ. Are you clear? Yes, please. Yes. So அதுக்கு நம்ம என்ன இது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, calculate அப்படின்னு ஒரு மெஷர் இருக்கு நம்மளுக்கு. ஓகே, so calculate is a measure which we can use it to calculate such results. So calculate அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல we have to pass two arguments. ரெண்டு ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, what is your expression? என்னோட எக்ஸ்பிரஷன் என்ன? I want to find the sum of sales. Okay, I want to find sum of sales. And நெக்ஸ்ட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டா நம்ம பாஸ் பண்ணோம். கமா ஃபில்டர். என்ன ஃபில்டர் பண்ணும்? ஐ வாண்டட் டு ஃபில்டர் த மெலகெயின் ப்ராடக்ட் நேம். ஓகே, இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டும் நம்ம அதில் பாஸ் பண்ண போறோம். பாஸ் பண்ணிட்டு we will be looking at what is the output it is showing and we can use that in our matrix. So I am going to click here homeல போயிட்டு new measures click பண்ண போறேன். So you can also do along with me. So click here, new measures. You will be getting a measure here. Okay, or formula bar vandrum. So I'm going to write Melicain sales. Okay, is equal to calculate. ஓகே, calculate அப்படின்னு கொடுத்துருக்கா. இப்போ calculateன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இங்க ரைட் சைட்ல வந்து ஒரு arrow மார்க் இருக்கு இல்லையா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா it will tell you what is that particular function is all about. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படிங்கறது அது சொல்லுது. ஓகே, ஸோ கிளிக் ஆன் calculate. ஸோ calculate கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மேல ஒரு இது வந்தது பாத்தீங்களா? ஓகே, நான் மவுஸ் இது பண்ண உடனே இது போயிடுச்சு. So calculate அப்படிங்கறத நம்ம click பண்ணி ஒரு parenthesis open பண்ணோனே you are getting two options here. Okay, you have to use an expression and then you can use any filter. Okay, so ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்ன ஃபில்டர் பண்றது. இந்த ஃபில்டர் இஸ் an optional one. நீங்க சும்மா சிம்பிளா calculateோட பக்கத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா கூட ஓகே தான். So I want to find the sum of sales. Okay, so sum of sales. Fine. So this is my first argument which I wanted to pass. Then I have to tell the filter. எனக்கு என்ன filter பண்ணும்? Product name வந்து மெலகெயினா இருக்கணும். So I'm just typing product name. So product name type பண்ண உடனே உங்களுக்கு இங்க வந்துரும். So எதுல இருக்கிற product name? Okay, product name is equal to, since it is a string, you have to give inside the double quotes Melicain. ஐ ஹோப் இதுதான் கரெக்டான ப்ராடக்ட் நேம்னு நினைக்கிறேன். ஓகே, திருப்பி சொல்றேன். நான் என்ன பண்ணேன்னா, ஐ ஹவ் கிளிக்ட் ஆன் த நியூ மெஷர்னு கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு என்ன இப்போ வேணும் அப்படின்னா, மெலகெயின்ல மட்டும் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ நான் என்ன பண்றேன், calculate அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இந்த calculateங்கிற ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்க பாஸ் பண்ணும். லைக் சம் பண்ணணுமா, மினிமம் பண்ணுமா, மேக்ஸிமம் பண்ணுமா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணும், அதை வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணும். கமா, ஆஃப்டர் த கமா இஃப் யூ வாண்ட் டு ஃபில்டர் சம்திங், நீங்க ஃபில்டர் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லாட்டா இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்னோட ரெக்குவயர்மெண்ட் மெலகெயின்ல இருக்கிற சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். அதனால நான் சம் ஆஃப் சேல்ஸ் கமா ப்ராடக்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு மெலகெயின் அப்படின்னு கொடுத்துருக்கேன்.
ஏதாவது டவுட் இருக்கா இதுல? நோ கோமதி. கோமதி ஸ்டார்டிங்ல எப்பயுமே மெலக்கேன் சேல்ஸ்ன்னு டைப் பண்ண வருமா? பட் நம்ம சின்டாக்ஸ் தானே எப்பயும் குடுக்கணும். இந்த சம் ஆஃப் மினிமம், மேக்ஸிமம் ஆக்சுவலா அப்படின்ற வந்து மாரி. இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நீங்க உங்களோட காலம் மீன்ஸ் மெஷரோட நேம் எழுதிக்கலாம். யூ கேன் ஜஸ்ட் கிவ் மெஷரோட நேம். அதாவது எக்ஸல்ல யூஸ்வலா இருக்கிறவங்களுக்கு வந்து இது டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்றது ஈக்குவல் டு தானே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆமா. கரெக்ட். இல்ல இப்போ இந்த ஆ, ஈக்குவல் ஐ மீன் இந்த மெலக்கேன் சேல்ஸ்ன்றது குடுக்குறது வந்து இங்க மெஷர் கிரியேட் பண்றதுக்காகவா? இல்ல வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த சேல்ஸ்? மெலக்கேன் சேல்ஸ் இங்க குடுக்கறதுக்கான ஐ ரீசன் எம் என்ன? ஃபைண்டிங் நான் வந்து இங்க என்ன குடுக்குறேன்னா, மெலக்கெயின்ல இருக்கிற மெலக்கெயின் அப்படிங்கிற இல்ல இங்க இல்ல. ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு பிகினிங்ல. சேல்ஸ்? அது வந்து பிகினிங்ல. நேம் ஆஃப் த மெஷரோட நேம் நான் தட் இஸ் குடுக்குறேன். நீங்க இது என்ன வேணாலும் குடுத்துக்கலாம். ஓகே. ஃபைன். ஓகே, இப்போ மெலக்கெயின் சேல்ஸ் அப்படின்னு ஒரு மெஷர் வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? நான் வந்து ஐ அம் ஜஸ்ட் இன்சர்ட்டிங் த ஃபார்முலா ஹியர் உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ கால்குலேட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எங்கெல்லாம் எங்கெல்லாம் கால்குலேட் யூஸ் பண்ணணும்னு யூ ஹேவ் டு டூ. லைக் இஃப் யூ வாண்டட் டு ஃபில்டர் பேஸ்ட் ஆன் Q&A எப்படி வந்துச்சு? Okay, so if you wanted to do some filtering based on some expression, for example, sum of sales in a particular product, sum of sales in a particular region, இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா you have to go with the calculate function. Okay, calculate function நான் இங்க வந்து எழுதியிருக்கேன். Fine. So இந்த calculate function வச்சுட்டு நான் இப்போ வந்து I'm just going to drag and drop the Melocaine sales measure. நான் create பண்ண Melocaine sales measure தூக்கி இந்த matrixல drop பண்ணிட்டேன். So you can see what is the Melocaine sales on that particular year and the quarter. Okay, total saleல Melocaine-ஓட sales மட்டும் எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். Okay, if you wanted to evaluate any measure, if you wanted to filter something and bring up the measure, so இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் நீங்க வந்து you can use Melocaine. Sorry, you can use a calculate. புரிஞ்சுதா? யாருக்காவது திருப்பி சொல்லணும்னா I can tell you again. Calculate function. ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்களா? We have got இது கார்டா இது நீங்க யூஸ் பண்ணது இப்போ? நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து மேட்ரிக்ஸ். இங்க கீழே போனிருக்கேன் பாருங்களேன். மேட்ரிக்ஸ் எடுத்துட்டேன். மேட்ரிக்ஸ்ங்கிறது ரைட் சைடுல உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது வந்து மேட்ரிக்ஸ். ஓகே, மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி I have dragged and dropped the date to rows. ஓகே, டேட் எடுத்து ரோஸ்க்கு போட்டேன். சம் ஆஃப் சேல்ஸ் நம்மளுக்கு சேல்ஸ்னு டிஃபால்ட்டாவே இருக்கும்ல, அதை எடுத்து ஃபர்ஸ்ட் வேல்யூஸ்ல ட்ராப் பண்ணிட்டேன். அண்ட் மெலக்கைன் சேல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு மெலக்கைன் சேல்ஸையும் எடுத்து வேல்யூஸ்ல ட்ராப் பண்ணா யூ கேன் கம்பேர் இட் ஈஸிலி. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்க கம்பேர் பண்ணோம் அப்படின்னா again you have to write a calculate and measure here. Calculate and measure create பண்ணிக்கலாம். For example, you have other product name like what to say, Polesta, வாயில நுழையிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், Byravis. Okay, so இதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா you can just go same thing, you have to click here new measure Polesta sales. Okay, so Polesta sales is equal to calculate expression sum of sales. இல்ல உங்களுக்கு ஆவரேஜ் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் ஆஃப் சேல்ஸ் நம்ம இங்க சம் தான் பண்ணிருக்கோம், அதனால நான் எல்லாத்துக்குமே சம் ஆஃப் சேல்ஸே வச்சு கண்டுபிடிக்கிறேன். சம் ஆஃப் சேல்ஸ் அண்ட் வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் யூ ஹாவ் டு கிவ் comma product name is equal to Polesta. Since it is a string, you have to give inside the double quotes. String இருந்தாலே double quotesல தான் கொடுக்கணும், இன்டீஜருக்கு கோட்ஸ் எதுவும் தேவையில்லை. ஓகே, ஸோ பொலஸ்டா சேல்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் பொலஸ்டா சேல்ஸை தூக்கி மேட்ரிக்ஸில் போடுறேன். ஸோ யூ கேன் சி த பொலஸ்டா சேல்ஸ் ஆஸ் வெல். ஓகே, ஸோ எந்த இயரில் வந்து மெலக்கைன் அண்ட் பொலஸ்டா சேல்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணலாம், எது ஹையஸ்டாக இருக்குது எது லோவஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா 2014 வரைக்கும் பொலஸ்டா வந்து ஹையஸ்ட்ல இருந்திருக்கு. தென் 2015ல் மெலக்கைன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பொலஸ்டா வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. திஸ் இஸ் ஃபார் கம்பேரிசன். I think sum of sales வந்துருச்சு, பட் மெலக்கைன் there is no output here. ஓகே, மெலக்கைன் சேல்ஸ் ரைட் சைடுல இருக்கு இல்லையா, அதை தொடங்க. மெலக்கைன் சேல்ஸ்னு மெஷர்ல கிரியேட் பண்ணிருக்கீங்களா ஃபீல்ட்ஸ்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பவர் BI. ஓகே, நீங்க இந்த லெஃப்ட் சைடுல வந்துட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இயர்ல மீன்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா,
மெலக்கெயினுக்கு Okay. வந்து ஸ்பெல்லிங் தப்பு. MELAKINE நினைக்கிறேன். Is it? அதுல போய் பாருங்க. கிளிக் பண்ணுங்க, அதுல தெரியும் மெலக்கெயின். கிளிக் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? ம். இல்ல அதிலே கிளிக் பண்ணிட்டு MELAKAINE. CAINE. Okay. So stringல வந்து ஒரு வேர்ட் தப்பானாலும் it will not give us the proper result. So இது பிரச்சனை இல்ல. இது நீங்க கிரியேட் பண்ற மெஷர். அங்க ரைட் சைடுல கொடுத்திருக்கீங்களா ப்ராடக்ட் நேம் is equal to CAINE. ஓகே, இப்போ என்டர் பண்ணுங்க. இல்ல தள்ளி ஸ்பேஸ்லாம் வருது. ஓகே, என்டர். tab யூஸ் பண்ணிட்டேன். ஓகே. Okay, got it. Okay, so இப்போ நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி you can just see what are the sales in everything. அது எக்ஸல்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு இது இருக்கும். tab அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் ஈக்குவல் டுல தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? சோ இத மாதிரி நீங்க எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கலாம். லைக் வந்து சம் ஆஃப் குவாண்டிட்டி கம்பேர் பண்ணி அதுக்கு தான். ஆனா பட் டேபிள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். ஓகே, இதுல வந்து நம்ம சம் ஆஃப் சேல்ஸ் தான் கம்பேர் பண்றோம். அதனால ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங். நான் ஷேர் பண்ணிட்டா உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு? ப்ளீஸ் எஸ் காட் இட். ஓகே, சோ இங்க வந்து நீங்க சம் ஆஃப் சேல்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் காலம்ல போட்டிருக்கேன். அதனால நான் எல்லாத்துக்குமே சம் ஆஃப் சேல்ஸே வச்சு கால்குலேட் பண்றேன். இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த கவுண்ட் அப்படின்னா கம்பேரிசன் வந்து ப்ராப்பரான கம்பேரிசனா எடுத்து அப்படி நீங்க வந்து யூ கேன் ஷோ ஹவு ஆல் தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் reaching the market and அதோட சேல்ஸ் எவ்வளோ இருக்கு and based on the customers if you wanted to show you can show it. So this is the calculate measure. So remember it clearly. உங்களுக்கு ஃபில்டரிங்கும் வேணும், அது கூட சேர்ந்து நான் ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷனும் எழுதணும் அப்படின்னா you have to use calculate. கிளியர்? எல்லாருக்குமே புரிஞ்சா? வேற யாருக்காவது அவுட்புட்ல ஏதாவது இஷ்யூஸ் வருது? இதுல வந்து காலம் நேம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட்ல வந்து நம்ம சம் ஆஃப் போட்டு ஒரு காலம் நேம் போட்டிருந்தோம் இல்லையா, நீங்க அதுதான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க மெஷரோட நேமும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல மெஷர். சோ நீங்க எப்பெல்லாம் வந்து நியூ மெஷர்னு இப்ப நியூ மெஷர் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஓகே, சோ ஐ எம் ஜஸ்ட் யூசிங் மெஷர் 1. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இதுல நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ரைட் சைடுல இதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ண மெஷர்ஸ். ஓகே, மேக்ஸிமம் சேல்ஸ், மெலக்கைன் சேல்ஸ், இதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ண மெஷர். ஓகே, ஆல்ரெடி இருக்கிற மெஷர் வந்து லாட்டிடியூட், லாங்கிடியூட், சேல்ஸ் இது எல்லாமே இருக்கு. நீங்க இங்க கால்குலேட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க டைப் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் வருதோ அதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப நான் MEXI அப்படின்னு யூஸ் பண்றேன். மேக்ஸிமம் சேல்ஸ் அப்படிங்கிறது நான் கிரியேட் பண்ண மெஷர். உங்களுக்கு புரியுதா? maximum sales I have created this measure. அதுல டிஃபால்ட்டா இல்ல. So even if you wanted to find something on your measures, உங்க மெஷர்லயே நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாலும் நீங்க calculate யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். Okay, that is what I just wanted to insist. calculate குள்ள பாஸ் பண்றது ஒன்னு காலமா இருக்கணும் இல்ல மெஷரா இருக்கணும். ஓகே, டேபிள்லாம் நீங்க பாஸ் பண்ண முடியாது. கிளியரா? அடுத்ததுக்கு போலாமா? கிளியர். இல்ல நீங்க இன்னொரு ஒரு ப்ராடக்ட் நேம்க்கோ இல்லாட்டினா வந்து கஸ்டமர் ஐடிக்கோ ட்ரை பண்ணி பாக்குறீங்களா கால்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி? அடுத்தது போலானா போறேன். இல்ல நீங்க அதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல ஏதாவது பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல ட்ரை பண்றோம் கோமதி. ட்ரை பண்ணுங்க. ஒரே ஒரு இதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஒன்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போலாம். எந்த ஸ்ட்ரிங்னாலும் ட்ரை பண்ணலாம். நீங்க ஈவன் டேட்டு கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, டேட்டையுமே நீங்க வந்து டபுள் கோட்ஸ்ல தான் பாஸ் பண்ணும். டேட்டு, ஸ்ட்ரிங்கு இது ரெண்டுமே டபுள் கோட்ஸ்ல, நம்பர்ஸ், டெசிமல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா டபுள் கோட்ஸ் இல்லாம டைரக்டாவே பாஸ் பண்ணலாம். So next is another important function called related table. Okay, we are going to discuss about a function called related table. Like you can think about lookup in your thing, but in lookup we have lookup as well here. Okay, the same set of function, but the related table is a unique one here. So what I'm going to do is what you can see. I'm just going to the data. Okay, data here. You can see in my Power BI data, I have all these column, and in my Power
ப்ராடக்ட் டீடைல்ஸ் ஐ ஹாவ் ப்ராடக்ட். ஓகே, இது நம்ம கிரியேட் பண்ணோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டேபிள் வந்து காலம் வித் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஓகே, இது எல்லாருக்கிட்டையுமே இருக்கா இந்த டேபிள்? ஹரிஷ், இந்த டேபிள் கிரியேட் பண்ணிட்டீங்களா இல்ல பண்ணணுமா? நான் திருப்பி சொல்லவா? இல்ல பண்ணல கோமதி, சொல்லுங்க எப்படின்னு. ஆக்சுவலி லாஸ்ட் கிளாஸ்ல பண்ணோம், நான் திருப்பி சொல்றேன். ஆ. ஒன்றும் இல்ல, இந்த டேட்டா இந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. டேட்டா இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த டேட்டாங்கிற ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி. கிளிக் பண்ணீங்கன்னா நியூ டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். வந்துச்சா? டேபிள் டூல்ஸ்லயா? வந்திருக்கு. இருக்கா? சோ இந்த இடத்துல போயிட்டு இந்த நியூ டேபிள்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு டாக்ஸ் ஃபார்முலா வந்துச்சுல, அந்த மாதிரி இப்படி ஒரு ஃபார்முலா பார்ல ஒன்று வரும். அதுல இதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட் ஃபார்மா டேட்டால இருக்கிற ப்ராடக்ட் நேம் வந்து ரிப்பீட்டடா இருக்குல்ல, மெலிகேன் நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. நான் அதுல இருந்து யூனிக் டேட்டாவை மட்டும் எடுத்துட்டு வந்து ப்ராடக்ட் டீடைல்ஸ்ல போட்டிருக்கேன். ஓகே. ஓகேவா? சோ அதுக்கு நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன்னா, டிஸ்டிங்க்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். சோ டேபிள் நேம், சோ அந்த டிஸ்டிங்க்ட் வந்து நீங்க எங்கேயுமே யூஸ் பண்ணலாம். ஓகே, இஸ் ஈக்குவல் டு டிஸ்டிங்க்ட். டிஸ்டிங்க்ட்னா அது என்ன பண்ணும்னா, ஒரு என்ட்ரியை மட்டும் எடுத்துட்டு வரும், எல்லா என்ட்ரியும் எடுத்துட்டு வராது. ஓகே, அந்த இதுக்கு ரிலேட்டடா இருக்க ஒரு என்ட்ரி ஆஃப் ப்ராடக்ட் நேம், அந்த டேபிள்ல ரெஃபர் பண்ணி ப்ராடக்ட் நேமை வந்து நான் உள்ள எடுத்துட்டு வந்துட்டேன். சோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, புதுசா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு டேபிளும் கிரியேட் ஆயிருக்கும். அதுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் நேம்னு நம்மளே மீன்ஸ் ப்ராடக்ட் நேம்னு அது வந்து கிரியேட் ஆயிருக்கு. வந்துச்சு. வந்துச்சா? எல்லாருக்குமே வந்துச்சா? இது வந்ததுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு டூ another திங். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுல்ல? இப்ப நம்ம வந்து ஒரு டேபிள் ஆல்ரெடி புதுசா நம்மளே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு கோ டு த ரிலேஷன்ஷிப் ஐகான், கிளிக் ஆன் திஸ். பிகாஸ் நம்மளுக்கு டேபிள் நிறைய இருந்தாலுமே ஒரு டேபிளையும் நம்ம ரிலேட் பண்ணிடணும், கனெக்ட் பண்ணிடணும் எல்லா டேபிளையும். அப்பதான் நம்மளுக்கு தேவையான டேட்டா வந்து நம்மளால ஃபெச் பண்ண முடியும். ஓகே, சோ அதனால இந்த இந்த இதை தொட்டுக்கோங்க, இந்த ரிலேஷன் ஐகான் வந்து ஜஸ்ட் கிளிக் ஆன் தட் ரிலேஷன் ஐகான். சோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ண புது டேபிள் இங்க வந்திருக்கும். ஓகே, வந்துருச்சா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? மூணு பேருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல நான் ஃபாஸ்டா போறேனா? இல்ல, இது வரைக்கும் வந்தாச்சு கோமதி. ஓகே, எல்லாருமே இல்லையா? ஹரிஷ் அண்ட் ஜெகன். வந்துட்டேன். சோ இப்போ வந்து நான் இதே ரிலேட் பண்ணும். அப்போ இதே நான் ரிலேட் பண்ணனும்னா நான் என்ன பார்க்கணும்னா, இந்த டேபிள்ல இருக்கிற காமன் ஒரு காலம் நேம் வந்து இந்த டேபிள்லயும் இருக்கணும். காமன் ஃபீல்டு வச்சு தான் நம்மளால ரிலேட் பண்ணவே முடியும். சோ எனக்கு என்னென்ன இருக்கு, ப்ராடக்ட் நேம் இருக்கு, ப்ராடக்ட் நேம் இந்த இருக்கா. சோ இதை வச்சு நான் ரிலேட் பண்ண முடியும். நான் என்ன பண்ண போறேன், இந்த ப்ராடக்ட் நேமை கிளிக் பண்ணி அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த ப்ராடக்ட் நேமோட மேட்ச் பண்ண போறேன். மேட்ச் பண்ணேன்னா உங்களுக்கு ரிலேஷன் வந்து அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். காமன் ஃபீல்ட் இருந்தா மட்டும்தான் உங்களால மேட்ச் பண்ண முடியும். ஓகே, சோ இட்ஸ் நாட் மேண்டேட்டரி தட் இங்க ப்ராடக்ட் நேம் இருந்தா இங்கேயும் ப்ராடக்ட் நேம் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இங்க வந்து நேம்னு மட்டும் இருக்கலாம். காலமோட நேம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா காலமோட கண்டென்ட் வந்து சேமா இருக்கணும். ஓகே, காலம்ல இருக்கிற கண்டென்ட் வந்து இந்த கண்டென்ட்டோட மேட்ச் ஆகணும். புரியுதா? சோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப். நீங்க இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் see தட் எப்படி வந்து இது ரெண்டும் ரிலேட் ஆயிருக்கு. இது வந்து திஸ் மீன்ஸ் தட் one record in product name from product details related to multiple product name in pharma BI data. ஏன்னா நம்ம ப்ராடக்ட் நேம்ல டிஸ்டிங்க்ட்னு யூஸ் பண்ணிருக்கோம். சோ ஒரே ஒரு ரெக்கார்டு தான் அதுக்கு ரிலேட்டபிளா இருக்கும். பட் இந்த இடத்துல மல்டிபிள் டைம்ஸ் அது வந்திருக்கு. அதனாலதான் இங்க 1 2 மெனினா வந்து ஹேஷ்டிக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. பை டிஃபால்ட் நீங்க வந்து மல்டிபிள் ஷீட்டோட ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பவர் பிஐ அதை வந்து டிடெக்ட் பண்ணிடும். எல்லா இதுல இருக்கிற காமன் ஃபீல்ட் எடுத்து அதுவே மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு மாடலா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிடும். நீங்களே ஒரு டேபிள் கிரியேட் பண்றீங்கன்னா கண்டிப்பா அதை மேட்ச் பண்ணியே ஆகணும். பண்ணலைன்னா என்ன ஆகும்னா உங்களால டேட்டாவை அதுல இருந்து ரிட்ரீவ் பண்ண முடியாது. ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? கிளியர். சோ நம்ம இப்ப திருப்பி என்ன பண்ண போறோம், டேட்டா இந்த ஐகானுக்கு போயிட்டோம். ஓகே, நான் இங்க வந்து இன்னொரு காலம் கிரியேட் பண்ண போறேன்.
அந்த காலம் என்ன சொல்லும் அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் சொல்லும். அதாவது இந்த பொலஸ்டாக்கு மட்டும் எனக்கு எவ்வளவு சேல்ஸ் வந்திருக்கு, ஓகே, இந்த விட்டாலிக்கு மட்டும் எனக்கு எவ்வளவு சேல்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற எனக்கு டீடைல்ஸ் கொடுக்க போகுது. ஓகே, ஸோ நான் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஐ ஹாவ் டு கோ டு திஸ் டேட்டா. இந்த டேட்டாக்கு போயிட்டு உங்களுக்கு எந்த இதுல வந்து அந்த இதை கிரியேட் பண்ணணும், அதாவது எந்த டேபிள்ல யூ வாண்டட் டு கிரியேட் திஸ் பர்டிகுலர் காலம். ஸோ அந்த டேபிளை கிளிக் பண்ணிக்கோங்க, மாத்தி வேற எதுலையாவது கிரியேட் பண்ணிடக்கூடாது. ஓகே, select that particular table, select data, and on the top you have another option called new column. இருக்கா நியூ காலம்னு? இது வரைக்கும் பார்த்துட்டீங்களா? Yes, Kumati. வெரி குட். நான் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணணும்னா உடனே சொல்லிருங்க, ஐ வில் ஜஸ்ட் ஸ்டாப் இட். ஓகே, ஸோ கிளிக் ஆன் திஸ் நியூ காலம். கிளிக் பண்ணிட்டீங்களாலே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நியூ காலம் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். இங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா யூ கேன் see a நியூ காலம். நீங்க அதுக்கு நேம் வச்சுக்கலாம். ஓகே, சேல்ஸ் அப்படின்னு நேம் வச்சுக்கலாம். கோமதி ப்ளீஸ் ஹோல்ட் ஃபார் a moment. அந்த Yeah. டிஸ்டிங்க் ஃபார்ம் எடுங்க ஒரு நிமிஷம். தவறு. ஏதாவது ப்ராப்ளமா ஹரிஷ்? டு யூ வாண்ட் மை ஹெல்ப்? இல்ல got it. ஓகேவா? got it now. அடுத்து இல்ல அங்க அந்த போலாமா? ப்ராடக்ட்ல டிஸ்டிங்க்ட்டா சம் எரர் இருந்தது போல இருக்கு. இப்போ got it now. Yes. ஓகே, போலாமா அடுத்ததுக்கு? Yes. ஸோ நான் இங்க போயிட்டு காலம் டூல்ஸ்ல ஐ ஹவ் கிளிக்ட் ஆன் டேபிள் டூல்ஸ், கிளிக் ஆன் நியூ காலம். ஸோ நியூ காலம் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் அ காலம் நேம். ஸோ அந்த காலம் நேம்ல உங்களுக்கு என்ன காலம் வந்து ஆட் பண்ணுமோ அந்த காலம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் TOTSALESன்னு போடுறேன், டோட்டல் சேல்ஸ். ஓகே, இஸ் ஈக்குவல் டு ஆஸ் யூஷுவல் calculate. ஓகே, calculate sum of sales. எந்த இடத்துல இருந்து சேல்ஸ் எடுக்கிறோம்? ஃபார்மா டேட்டால இருந்து சேல்ஸ் எடுக்கிறோம். ஓகே, எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், we are going to use another function called related table. related table என்ன பண்ணும் அப்படின்னா எந்த டேபிள்ல இருந்து நான் கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வரணும் அப்படிங்கறத அது பார்க்கும். ஓகே, this is what filtering. ஓகே, ஸோ ரிலேட்டட் டேபிள்ல இருந்து எனக்கு இந்த சம் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சு இந்த இடத்துல போடு அப்படின்னு சொல்றேன். ஸோ நீங்க ரிலேட்டட் டேபிள்னு இது பண்ணி ஓப்பன் பண்ண உடனே அது உங்களுக்கு 2 டேபிள் காட்டுது. இந்த 2 டேபிள் தான் என்கிட்ட இருக்கு என்னோட பவர் பிஐல. உங்கள்கிட்ட மல்டிபிள் டேபிள்ஸ் இருந்ததுன்னா மல்டிபிள் டேபிள்ஸ் எல்லா டேபிளையுமே லிஸ்ட் டவுன் பண்ணும். ஓகே, ஸோ எனக்கு ஃபார்மா டேட்டால இருந்து நான் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, காட் இட்? கிளியர்? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எனக்கு என்ன வேணும், சேல்ஸ், சம் ஆஃப் சேல்ஸ் வேணும். எங்கேருந்து எடுக்கணும்னா ஃபார்மா டேட்டாலேருந்து சம் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சு இங்கே இதுக்கு ரிலவெண்ட்டாக அது வந்து ஃபில் பண்ணும். ஸோ என்ட்ரு பண்ணீங்கன்னா யூ வில் கெட் வாட் ஆர் த சேல்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் காலம். ஓகே, இங்கே போய் எனக்கு வந்து டெசிமல் நம்பர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கணும், இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஓகே, 1 decimal places, 2 decimal places, அதெல்லாம் நீங்க இங்க சொல்லிக்கலாம். திருப்பி சொல்றேன், நான் என்ன பண்ணேன்னா I went to the data. டேட்டால தான் உங்களுக்கு வந்து நியூ காலம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். கிளிக் ஆன் த நியூ காலம். நியூ காலம் கிளிக் பண்ணிட்டு ஐ ஹவ் யூஸ் த கால்குலேட் ஃபங்க்ஷன். ஏன்னா எனக்கு இன்னொரு டேபிள் ஏதோ ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ கால்குலேட் யூஸ் பண்ணி என்ன வேணும்னா எனக்கு சம் ஆஃப் சேல்ஸ் வேணும். சேல்ஸ் பேஸ் பண்ணி அதுக்கு ரிலேட் பண்ணி இன்னொரு அதாவது அந்த டேபிளை ரிலேட் பண்ணி அது என்ன பண்ணும், இப்போ பொலஸ்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த டேபிள்ல போய் பொலஸ்டா எங்கெல்லாம் என்ட்ரி இருக்கோ அதுக்கு ரெலவெண்டான சேல்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இங்க கொண்டு வந்து உங்களுக்கு காமிச்சிடும். So if you wanted to add some more thing, like if you wanted to do a total quantity கண்டுபிடிக்கனாலும் அங்க போயிட்டு sum of ஒரு ஃபைல் அனுப்பிச்சிருக்கப்பா, அந்த ஃபைல் தான? ஆமா சேம். any error tipsy
பிஃபோர் நீங்க வந்து நம்ம வந்து நம்மளே கிரியேட் பண்ணிருக்கோம் டேபிள். அந்த டேபிள்ல இதெல்லாம் ரிலேட்டட் டேபிள் குடுக்கறதுக்கு முன்னாடி என்ஷூர் தட் யூ ஹேவ் கனெக்ட் பண்ணிருக்கலனா இது எரர் அடிக்கும். ஓகேவா? ப்ளீஸ், பிகாஸ் இந்த கனெக்ஷன் பேஸ் பண்ணி தான் அது எல்லாமே கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லுது. இல்லன்னா ரிலேட்டட் டேபிள்ல உங்களுக்கு எரர் வரும். ஓகே, நீங்களா கிரியேட் பண்ண டேபிள்னா கனெக்ட் பண்ணிடுங்க. நீங்க இம்போர்ட் பண்ணும்போதே அந்த டேபிள் எல்லாமே இருக்கு அப்படின்னா நோ இஷ்யூஸ், அதுவே உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இன்னொன்னு வேணா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. சம் ஆஃப் குவான்டிட்டி, எவ்வளவு குவான்டிட்டி இருக்கு, இப்போதைக்கு எவ்வளவு குவான்டிட்டி இருக்கு அப்படிங்கிறதுக்கு கிரியேட் another நியூ காலம். டோட்டல் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு ரைட் அக்கார்டிங்லி. அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எழுதி பாருங்க. Let me know once you're done, once you have calculated the total quantity. Yes, any error, any problem? Did you create a new column? எஸ் எஸ் கோமதி. Good. ஸோ இந்த டேபிள்ல Yes, கிரியேட் Komal, பண்ற you எல்லா got it. காலமுக்கும் ஆட்டோமேட்டிக்காவே அங்க ரிலேட் ஆயிக்குது. கரெக்டா? ஆமா, அங்க போய் ரிலேட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான நீங்க என்ன கேக்குறீங்களோ, என்ன சம் கேக்குறீங்க, இல்ல மினிமம் கேக்குறீங்க, மேக்ஸிமம் கேக்குறீங்க, என்ன எக்ஸ்பிரஷன் நீங்க எழுதுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துட்டு வரும். ஓகே ஓகே கிளியர். போலாமா? அடுத்தது போலாமா? வந்து எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஜிக் யூஸ் பண்ண போறோம். லைக் நம்ம வந்து இதுல பவர் query படிக்கும்போது எப்படி நம்ம வந்து பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் ஒரு 4-5 கண்டிஷன் கொடுத்து எப்படி வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது வந்து we can easily do it here. ஓகே, இந்த இடத்துல நம்ம பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா இஃப் கண்டிஷன். நீங்க மேபி இஃப் வந்து நீங்க உங்களோட எக்ஸல்ல யூஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அதே லாஜிக் தான். ஓகே, இஃப் ஏதாவது ஒரு காலமோட நேம், that is expression. Okay, for example, if sales is greater than 20,000 or less than 20,000. Okay, less than 20,000 இருந்தா ட்ரூ வேல்யூ என்னது, என்ன பண்ணணும் நீங்க? ஃபால்ஸ் இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும்? Okay, this is a simple expression. So if some expression or condition, we can call it as a condition. Okay, if ஏதோ ஒரு condition satisfy ஆச்சுன்னா என்ன பண்ணணும், ஆகலனா என்ன பண்ணணும்? If that condition doesn't satisfied, then what we have to do? Okay, புரியுதா? எஸ் எஸ் கோமதி. யா, ஸோ நம்ம அப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இதுல டோட்டல் சேல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எழுத போறோம். இப்போ இதுல வந்து சப்போஸ் சேல்ஸ் வந்து லெஸ் தென் 20,000 இருந்தது அப்படின்னா ஸ்மால் அப்படின்னு எழுத போறோம். ஓகே, இல்ல லெஸ் தென் 50,000 இருந்தது அப்படின்னா மீடியம் அப்படின்னு எழுத போறோம். அப்படி இல்லைன்னா இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா லார்ஜ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். we are going to write it and I'm going to create it as a column. ஒரு புது காலமாவே நான் கிரியேட் பண்ணி கொண்டு வர போறேன். that is what my idea here. ஸோ நம்ம வந்து we can create a column named as a product size அப்படின்னு ஒரு நேம் வச்சு நம்ம அந்த காலம் வந்து கிரியேட் பண்ணி கொண்டு வர போறோம். So you have to go to the table tools, click on the new column. நான் கிளிக் பண்ணிட்டேன். Okay, so I'm going to write the name as product size. Small, medium, large. அப்படின்னு அந்த ப்ராடக்ட் சைஸ் கொடுக்க போறேன். is equal to, ஒரு நிமிஷம் தெரியாம என்டர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். ஷிஃப்ட் பிளஸ் என்டர், இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் லைன். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, ஸோ வந்து ஐம் கோயிங் டு ரைட் த இஃப் கண்டிஷன். இஃப், ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், ப்ராடக்ட் சேல்ஸை தான் நான் வந்து, அதாவது டோட்டல் சேல்ஸை தான் நான் வந்து மேட்ச் பண்ண போறேன். ஸோ டோட்டல் சேல்ஸ் இஸ் லெஸ் தென் 20,000. ஓகே, கமாக்கு அடுத்து கொடுக்கறது வந்து ட்ரூ வேல்யூ. 20,000 இருந்தா நான் வந்து ஸ்மால் அப்படின்னு எழுதணும். ஓகே, எல்ஸ் இல்ல, டோட்டல் சேல்ஸ் வந்து 20,000 இல்ல. ஓகே, total sales is not less than 20,000, then I have to write another if condition. So நான் என்ன பண்ண போறேன், இன்னொரு ஒரு if யூஸ் பண்ண போறேன், where it will check for another data, that is if
total sales product total sales is less than 50,000, then it should be medium. இது ரெண்டுமே இல்ல அப்படின்னா it should be large. So you can see that we have created 3 condition. நான் இந்த condition இன்னும் clear-ஆ explain பண்றேன். So you can see that this is what the condition we have. If total sales, okay, total sales வந்து less than 20,000 இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு small அப்படின்னு print பண்ணும். Okay, so this is my true. If this is true, then it should print this. But what if this is false? So false இருந்தா என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு again I am writing a condition. இந்த கமாக்கு அடுத்து நான் இன்னொரு condition எழுதுறேன். If total is less than 50,000, this is a false statement for this condition. In the condition of a false statement, okay, then I should make it as medium. Okay, so இப்போ என்ன ஆகும், இந்த condition true ஆ இருந்தா இது print ஆகும், இந்த condition false ஆ இருந்தா இந்த condition குள்ள போகும். Okay, anyhow எந்த கண்டிஷன்னாலுமே true or falseங்கிறத நம்ம எழுதணும். So இந்த condition true ஆ இருந்ததுன்னா mediumனு print ஆகும், இந்த condition false ஆயிடுச்சுன்னா I wanted to make it as large. Then close both the brackets. It's a very simple if. Between அதாவது 20,000 இப்போ என்ன அது 20 less than 20,000 below 20,000 இருந்தா smallனு வரும். Okay, 20,000 லேந்து 50,000 இருந்தா மீடியம் அப்படின்னு வரும். 50,000க்கு மேல இருக்கிறது எல்லாமே லார்ஜ்னு வந்துரும். அதான் இதோட லாஜிக். Do you want me to explain again? புரியுதா? புரியுது கோமதி. So அந்த கண்டிஷன் நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஸோ பேஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு பில்ட் சம் மோர் இது ஓகே லெஸ் தென் 5,000 எனக்கு இப்படி வரணும், வெரி லோ குவான்டிட்டி லைக் வெரி லோ சேல்ஸ், அப்புறம் லெஸ் தென் 10,000 வரணும். அப்போ யூ கேன் ஜஸ்ட் பில்ட் அப் லைக் ஃபால் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய நிறைய கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி யூ கேன் சிம்பிளி ரைட் இட் இன் த ஃபால் ஸ்டேட்மெண்ட். இது வரைக்கும் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, ஏதாவது எரர் வந்தாலும் சொல்லுங்க. தென் ஐ வில் ஜஸ்ட் ப்ரொசீட். Done, கோமதி. ஹரிஷ் அண்ட் ஜெகன், ஐ திங்க் ஜெகன் பண்ணிட்டீங்களா? கோமதி, ஒரு ஸ்மால் பாயிண்ட் ஹியர். இந்த சின்டாக்ஸ் எழுதுறீங்களே இப்போ கோடிங், அது 1 2 கண்டினியூஸா எழுதாம 1 2 3 லைன் ஐட்டம் செப்பரேட் லைனா வருதுல, என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் கீழே வரும், இதெல்லாம் கண்டினியூஸா எழுதலாம் நம்ம? இல்ல இதையுமே கண்டினியூஸா எழுதலாம். நான் தான் வந்து பெட்டரா எங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரா எழுதணுங்கிறதுக்காக நான் வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுத்து எழுதியிருக்கேன். நீங்க இது இல்லைனா நீங்க அப்படியே கண்டினியூஸா எழுதினீங்கன்னா திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது, அதுக்காக தான். ஓகே, இப்போ நான் இதை அப்படியே டைரக்டாவே எழுதலாம், இப்படி கொடுத்துட்டேனாலும் இட் வில் அக்செப்ட். ஓகே, லைக் இந்த இடத்துல நான் அப்படி டெலிட் பண்ணிட்டு, ஸோ திஸ் இஸ் வாட் மை கம்ப்ளீட் ஃபார்முலா. ஃபைன். இப்போ வந்து நான் இப்படி எழுதுனதுனால உங்களுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ஓகே இப்போ இது ப்ராடக்ட் சைஸ்ல நம்ம இஃப் கண்டிஷன் போட்டு ஃபர்ஸ்ட் பிளாக் கொண்டு வந்திருக்கோம். அதனால தான் நான் டேபும் ப்ரெஸ் பண்ணேன். ஸோ வந்து இந்த ப்ராடக்ட் சைஸோட உள்ள இருக்கிற லூப் இது. ஸோ இது வந்து சப்போஸ் ஸ்மால்னு பண்ணிட்டோம். ஸோ ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு போகும். இது அதோட ஃபால்ஸ் கண்டிஷன். ஸோ ஸ்மால் அப்படி இல்லை, அது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த கண்டிஷன் கொண்டு வருவோம் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு போகும். நீங்க வந்து யூ கேன் ரைட் ஈவன் ஒரு எஸ்ஏவே எழுதலாம் இந்த ஒரு ஃபார்முலா பார்ல. ஓகே, பட் என்னன்னா நீங்க லேட்டர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது அதுல. நீங்களே இல்லை வேற யாரோ உங்களோட ஜூனியரே பாக்குறாங்கனாலும் உங்களுக்கு அது புரியாது.
அண்ட் நீங்க ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினைச்சாலும் இங்க சிம்பிளா ஈஸியா வந்து எடிட் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் ஃபால், இங்க ட்ரூ ஸ்டேட்மெண்ட் முடியுது, எனக்கு இங்க இன்னொரு ஒரு இஃப் கண்டிஷன் வேணும் அப்படின்னா சிம்பிளா இங்க ஒரு என்டர் பிரஸ் பண்ணிட்டு இங்க இன்னொரு ஒரு இஃப் கண்டிஷன் எழுதி, ஸோ யூ கேன் ஜஸ்ட் பில்ட் அண்ட் கோ ஈஸிலி. ஒரே லைன்ல எழுதும் போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், அதிலே எடிட் பண்ணணும், அதிலே மேக் ஓவர் பண்ணணும்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். புரியுது. இது வரைக்கும் முடிஞ்சிச்சா? நீங்க எல்லாருக்குமே எரர் இல்லாம வந்துருச்சா? இல்ல அது எஸ் ட்ரை பண்றோம். ஓகே, டைப் பண்ணுங்க. இது சும்மா விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். முடிச்சுட்டு சொல்லுங்க, நான் இங்க என்ன விஷுவலைஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். Then we will go for the break and again we will come back and write in one more if condition. Naming convention தான் ப்ராப்ளம். ஓகே கோமதி, got it here. We all have got it. Super. So I'll just show you one thing, then you can go for the break, please. I'm just showing here the visualization. So how the visual look like if we just drag and drop this product name. Okay. So what I did is I have used the stacked bar and the product name in the y-axis, sales, the product name from pharma data. Okay. In the y-axis, sales in the x-axis, and the product size in the legend. So you can see that the large product size are in the blue color, that is light blue, medium are in the dark blue, and small in the orange color. Okay, it has by default, if I just close the product size, you can see it is showing like this. Okay. And if I use the product size to the legend, you can see that it is showing in a different, like conditional formatting. Based on some formatting options, it is showing the difference. Yes. See, you don't want to try this. I just want to show you how, what is the difference if you use the column which we have just created. Yeah. So here I can see that the Melakain sales is very much higher than the other sales, right? So we can see a large, long bar here. So I just wanted to like furthermore make it as another type of thing, like Melakain is a very large. Okay. So for that, I'm just going to write one more if condition here. Okay. So if product name, that is what we are just going to add extra. So product name is equal to Melakain. Okay. Then it should be very large. So other than that, all the thing are same. I'm just adding one more condition to that. If product is Melakain, then I have to just rename it to very large, or else then this condition follows, or else this condition follows. So the other conditions are same. Okay, so if and further, I just wanted to close this if. So once you enter, you can see that only Melakain will be named as very large, whereas other are same. And if you go back to your visualization, you can see that the very large is in different color and the other bars are in different color. Do you want me to repeat again? Is that clear? Yes, clear. So நீங்க எவ்வளோ இதா வேணாலும் you can write it. So for நிறைய if வேணும் அப்படின்னா just write if. So this is your true part. Okay, this is a condition. Previously we have written the condition like great less than 20,000. So here you are telling like equal to Melakain.
That's it. Not a big difference. So shall I proceed to the next one? Yes. Yes, please. Yes. So I'm going to create another new column and I'm going to calculate the customer ID. Okay. That is, I'm going to count the customers based on the product. For this particular product, how many customers do I have? So I'm just going to name it as customer count. And I'm just going to use calculate distinct count. You have three options: distinct count, and distinct count no blank. It will not count the blank. Okay. Distinct count, customer ID, related table, the same thing which we have did before, and I'm just going to relate the table here and press enter. You can find the total number of customers who are purchasing the product or who are all using this product. Okay. So here, I hope you understand what is the logic behind it. So I just wanted to find the total number of customers for that particular product. For Palestra, I have 110 customers. For Vitali, I have 101 customers. Like that, it will just go on. So I have calculated distinct count. If you just use count, no, it will be higher. Okay, I'm just changing it. Distinct count means the customer ID will be counted only once. Okay. So here you can see what is the difference. Counts the number of distinct values in the column. Returns a one column table that contains a distinct value in a column for a column argument. So here for the better, that is for the clear output. So I just use the distinct count. So where you can see that we got this output. You all are done till this? Yes, Kaumati. Yes, Harish? Yes, Kaumati, yes. Yeah, now I'm going to again use the formula. So I'm just going to copy this formula. Okay, and here I'm going to create a new column, product size. I'm just going to copy that. Product size based on customer count, by customer count. Okay, so I have created a new column. Okay, where I am just copying the previous one which we have used it. Okay, I have copied the previous one which we have used it, and I'm going to write something here. Okay, that is here, since you are comparing only one argument, that is I'm comparing the product name or I'm comparing the total sales. But what if you wanted to compare two argument in a single if? For example, I wanted to compare like if the total sale is less than 20,000 or customer count, okay, is less than 70. So you just wanted to compare two condition here. If this both conditions, if it satisfies either one of the condition, then it is considered to be a small. Okay, that is product size is small. Are you getting my point? Here we are just comparing what we are comparing. We are writing the condition for only one column. Okay. But I want to write the condition, I want to check two condition, and based on that I have to create a column, or I wanted to do some decision. So in that case, for that case, we are going to write it here. Okay, so I'm going to write if the total sale is less than 20,000 or the user count of user. Okay, this is what customer count. Okay, that is customer count is less than 70. If this both any one of these conditions satisfies, then it should be small. Okay. Likewise, if the total sales is less than 20,000, sorry, 50,000, or customer count is less than 100,
Okay, then it should be considered as a medium. Yes, are you all clear? Yes, yes, Kamat. So we are going to write Hmm. two conditions in a single go. Okay, so for that, because here only I'm checking for the total sales, so I'm going to write it started from here. Okay, if, and you have to start with or. Okay, our product sales, that is total sales is less than 20,000, comma, customer count. Okay, customer count is less than 70, comma, small. Okay, then it is considered to be small. So you should close the bracket here. Small. So here what happens, these two conditions will be checked. If any one of the conditions satisfies, then it will be considered as small. Okay, I'm writing again, shift enter, or open parenthesis is less than 550,000, comma, customer count, okay, is less than 100 or 110, anything which you just if you have anything like that. Okay, 105, I'm just writing 105, then it is considered to be a medium or it is considered to be large. Okay, it's very simple. I have just added or. So what is that or? Either this condition should satisfy or it should satisfy this condition, any one condition. For example, I want either I want Power BI or Tableau. Okay, in the sense any one is fine. I don't want both. Okay, so in that case, any one condition, this is one condition. Okay, this complete thing is considered to be one condition. Okay, this complete thing will consider to be one condition, and this is another condition. If any one of this condition satisfied, then it will print small. And if any one of this condition satisfied, it will print medium. If nothing, then it will print large. Okay, I'm just going to press enter and let's see what happens if I press enter. So based on the customer product size of the customer, you can see the further changes. Okay, based on the product size, it is large. But if you are calculating based on the size of the customer, then Vitali is becoming medium. Okay, you can just compare how it is changed. You can also even use this product size by customer and see the changes here. I'm sorry. Say I have used a product size by customer. So you can see few changes happened. Okay. Here, very large, small, medium, and based on how it is calculated. Okay, medium, large. And if you wanted to find the difference, you can even create another stack bar where you can just add product name, and I'm just going to add the sales and then product size. You can see if it is only product size, okay, then how the large, medium, and small is calculated. And if you are using based on the user as well, if you wanted to count based on the user, then you can see how it is calculated. Okay, clear? Any doubt? No, no, Kamat. Harish? Jagan? Yeah, just trying one thing. Yeah, Minutes. please try.
ஓகே. ஸோ இது வந்து நீங்க கேட்டீங்க இல்லையா, அந்த இஃப் வச்சு எப்படி அத குரூப் பண்றது, அத கண்டிஷன் பண்றது. ஸோ இது எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேஸ்ட் ஆன் நீங்க இதுல வந்து ஸ்ட்ரிங் மட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இஃப் யூ வாண்டட் டு யூஸ் சம்திங் லைக் நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட யூ கேன் யூஸ் இட். ஓகே. ஸோ அக்கார்டிங்லி யூ கேன் ட்ரை தட். ஸோ அடுத்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது அப்படின்னா என்னன்னா ரேங்க் ஃபங்க்ஷன். ஓகே. ரேங்க் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். பேஸ்ட் ஆன் எதை வச்சு நம்ம வந்து ரேங்க் பண்ண போறோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி. ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐ ஜஸ்ட் ஷோ யூ வித் அன் எக்ஸாம்பிள். இப்போ நான் ஒரு டேபிள் யூஸ் பண்றேன். ஓகே. டேபிள்ல வந்துட்டு எதை யூஸ் பண்ணலாம்? ப்ராடக்ட் நேம் நிறைய கிரியேட் பண்ணிட்டோமோ. ப்ராடக்ட் நேமை வந்து ட்ராக் பண்ணியிருக்கேன். சேல்ஸையும் ட்ராக் பண்றேன். ஓகே. ப்ராடக்ட் நேம் அண்ட் சேல்ஸ். ஸோ இதுல உங்களுக்கு தெரியும், இதுல நீங்க சார்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது வந்து டாப் ரேங்க், எது வந்து பாட்டம் ரேங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் ஒரு சில டைம் வந்து யூ ஹாவ் டு ஷோ அலாங் வித் சம் நம்பர்ஸ். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு, இது வந்து ஹையஸ்ட் சேல்ஸ்ல இருக்கு, இல்ல இது லோயஸ்ட் சேல்ஸ்ல இருக்கு, அந்த மாதிரி இங்க காமிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன கிரியேட் பண்ணோம்னா ரேங்க் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ரேங்க் எக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. we are going to create it. Just you have to go and click on the new measure. Okay, new measure click பண்ணீங்க அப்படின்னா you will get a measure. ஸோ நான் அதில் வந்து சேல்ஸ் ரேங்க் அப்படின்னு யூஸ் பண்ண போறேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுற ஒரு ஃபங்க்ஷன். அதனால தான் ஐம் ஜஸ்ட் ரேங்க்னு டைப் பண்ணீங்கனாலே சம்டைம்ஸ் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது டிஸ்பிளே பண்றதுக்கு. ஓகே. ஸோ அப்படிலாம் எடுத்துச்சுன்னா திருப்பி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து டைப் பண்ணிட்டு வாங்க. ரேங்க் எக்ஸ். ரேங்க் எக்ஸ் வந்துருச்சு. ஓகே. ஓகே. ஸோ ரேங்க் எக்ஸ்ல ஏதாவது வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆல். ஓகே. ஸோ நம்ம வந்து ரேங்க் எக்ஸ்ல நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம் அப்படின்னா ப்ராடக்ட் நேம். ஓகே, எல்லா ப்ராடக்ட் நேமையும் எடுத்து பேஸ்ட் ஆன் இட்ஸ் எதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம், பேஸ்ட் ஆன் த சேல்ஸ். இல்ல உங்களுக்கு பேஸ்ட் ஆன் த குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும்னா நீங்க அந்த மாதிரி பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேங்க் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டெலிட் இட் அண்ட் சி வாட் இஸ் த ரேங்க் ஃபங்க்ஷன். இது ஓகே, வாட் இஸ் த ரேங்க் ஃபங்க்ஷன், that is the arguments which you wanted to pass. ஓகே. ஸோ இந்த ரேங்க் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பாஸ் பண்ண சொல்லுது, டேபிளை வந்து பாஸ் பண்ண சொல்லுது. ஓகே, உங்களுக்கு எந்த டேபிள் வேணுமோ அந்த டேபிளை வந்து நீங்க பாஸ் பண்ணும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் பாசிங், யூ கேன் ஈவன் யூஸ் ஆல் ஆஃப் டேபிள் நேம். ஏதாவது ஒரு டேபிள் நேமை வந்து நீங்க பாஸ் பண்ணும். ஓகே. அண்ட் தென் டேபிள் நேம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் காலம் நேம் என்ன வேணும் அப்படின்னு அது கேட்கும். எந்த காலமை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும், பேஸ்ட் ஆன் விச் காலம் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த that is ranking. ஓகே. டோட்டல் சேல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலையோ, சம் ஆஃப் சேல்ஸ். ஓகே, சம் ஆஃப் சேல்ஸ் பேஸ் பண்ணி ஐ வாண்டட் டு ஃபைண்ட் த ரேங்க். Okay, so this is what rank x function. So rank என்ன பண்ணும் அப்படின்னா return a rank of an expression evaluated in the current context list. So Power BI pharma data அப்படிங்கிற டேபிள்ல இருக்கிற டேபிள்லேருந்து அந்த சேல்ஸை வந்து சம் பண்ணி அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரேங்க் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகே, இதுதான் வந்து ரேங்க் ஃபங்க்ஷன். ஸோ ஜஸ்ட் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ மெஷர் கிரியேட் ஆயிரும், சேல்ஸ் ரேங்க் அப்படிங்கிற மெஷர். நான் அதை தூக்கி இந்த டேபிள்ல போட போறேன். You can see that the rank is displaying like 11111. Okay, sales rankல okay, just delete it. All delete பண்ணிட்டு இவ்ளோ ஸ்லோவா இருக்கு. ஓகே. ஸோ இதுலேருந்து டோட்டல் சேல்ஸ் எடுத்ததுனால அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், ஐ ஜஸ்ட் கிரியேட் அ டோட்டல் சேல்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐ மிஸ்ட் தட் நியூ மெஷர். இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் சேல்ஸ், ஃபார்மா டேட்டால இருக்கிற சேல்ஸ். ஓகே. So now I'll be using sales rankல போயிட்டு இதை delete பண்ணிட்டு
டோட்டல் சேல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி சேல்ஸ் ரேங்க்னு ஒன்று கிரியேட் பண்ண சொன்னாங்க. சேல்ஸ் ரேங்க்னு ஒரு மெஷர். இட்ஸ் a measure we are creating. Look, Mudhi, why you are creating total sales as a measure here? இல்ல நான் முன்னாடி கிரியேட் பண்ணல. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த சேல்ஸ் நம்ம நார்மலா இருக்கிற சேல்ஸ் எடுத்தோம்னா அது வந்து இட் will not give you the proper result. அதனால I was just trying like total sales இல்ல கிரியேட் பண்ணி ரெண்டும் ஒரு சேம் வேல்யூஸ் தானே வரும், அந்த டோட்டலும் இந்த டோட்டலும். இல்ல சேம் வேல்யூஸ் தான் வரும். சம்டைம்ஸ் இட் வில் கிரியேட் அ காலம் லைக் ரெக்கார்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு காலம் கிரியேட் பண்ணும். அதனால நான் ஜஸ்ட் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே. ஓகே, டோட்டல் சேல்ஸ் இது கரெக்ட் தான். $52, $49 வருது. ஓகே, இது வேற மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமா? இந்த சேல்ஸ் டோட்டல் சேல்ஸ் இருக்காம டோட்டல் சேல்ஸ் ப்ராடக்ட் டீடைல்ஸ் டேபிள் இது எடுத்தாலே போதும். இப்படி காமிக்குது, வியர்டா இருக்கே. ரேங்க் எக்ஸ் கரெக்ட் தானே? rank x all former data okay, former data of product name. Let me just use product name comma total sales. Okay, yes, small mistake. I'm sorry. So here you can see that this is rank x. Okay, first அது ப்ராப்பரா பாஸ் ஆகல, அதனால எனக்கு ஒழுங்கான ஆன்சர் வரல. So I'm taking all. So all is a function which will consider all the data in your table, whatever the table which you are using, அந்த டேபிள்ல இருக்கிற டேட்டா எல்லாமே எடுத்துக்கும். So நான் அதுல என்ன வேணும்னு கேக்குறேன்னா I just need only the product name. ஸோ ப்ராடக்ட் நேமை மட்டும் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி அதுல டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிச்சு அதோட ரேங்கை வந்து ரெப்ளிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ தட் இஸ் வாட், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். புரியுதா? ரேங்க் எக்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா we are just finding the rank and here we just wanted to pass the table. எனக்கு வந்து எல்லா டேபிளும் வேணாம், எனக்கு ஒரே ஒரு காலம் மட்டும் கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஆல் that is a complete get the table but get only the product name from the table. நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தேன்னா டேபிள் நேமை மட்டும் போட்டிருந்தேன். அதனால என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து அந்த டேபிள் நேமை வச்சு எடுக்கும்போது அது ப்ராப்பரா அதெல்லாம் ரேங்க் பண்ண முடியல. But since we are using only the product name here, so product name base பண்ணி product name க்கு total sales கண்டுபிடிச்சு அதை பேஸ் பண்ணி நான் வந்து ranking கண்டுபிடிச்சிருக்கேன்.
ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ சப்போஸ் இஃப் யூ ஹேவ் அ கண்ட்ரி, ஸோ கண்ட்ரி பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் யூ கேன் டூ. Or else if you want to find based on the region, if you want to find based on the branch, இந்த பிரான்ச்ல எந்த பிரான்ச் வந்து ஹையஸ்ட் ரேங்கிங்ல இருக்கு அப்படிங்கறதும் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இங்க வந்து சப்போஸ் சம்டைம்ஸ் ரெண்டு மூணு இது வந்து ஒரே மாதிரியான சேல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து வேரிடு சேல்ஸ் தான் இருக்கு, இதுல நீங்க ரொம்ப கண்டுபிடிக்க முடியாது. சம்டைம்ஸ் இன்னொரு கண்ட்ரிலையும் சேம் சேல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 192,693. ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, இட் வில் ஆல்சோ கிரியேட் லைக் அதுக்கும் தனியா ஒரு ரேங்கிங் தான் போடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லுங்க எனக்கு வந்து இப்போ டோட்டல் சேல்ஸ்ங்கற போர்ஷனே வர மாட்டேங்குது. ப்ராடக்ட் நேம்ன்றது மட்டும் தான் பாராமீட்டர்ல வருது. டோட்டல் சேல்ஸ் நீங்க மெஷர்ல கிரியேட் பண்ணீங்களா? டோட்டல் சேல்ஸ் இங்க நான் மெஷருக்கு அதனால தான் நான் பண்ணிருக்கீங்களா? சாரி, மெஷர்ல கிரியேட் பண்ணல, சாரி. ஓகே ஓகே, பண்ணுங்க. நான் அதனால தான் அவசரமா பண்ணேன். சம்டைம்ஸ் இந்த சேல் சம் ஆஃப் சேல்ஸ்னு கொடுத்தாலே அது ஒர்க் ஆகும். இல்ல நீங்க சப்போஸ் இது கொடுக்கலன்னா சம் ஆஃப் சேல்ஸ்னு கொடுத்து பாருங்க. இந்த இடத்துல கமா கொடுத்துட்டு சம் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்து பாருங்க. இந்த இடத்துல இந்த கமாக்கு அப்புறம் அப்படின்னு கொடுத்து பாருங்க, அவுட்புட் வரும். பட் சம்டைம்ஸ் இந்த இது வந்து கரெக்டா இருக்காது. சம் ஆஃப் ஃபார்மா டேட்டா டாட் சேல்ஸ் அதுக்குள்ள அந்த மாதிரி வரும். சோ அந்த மாதிரி கொடுக்கும்போது 1 தான் இருக்கு எல்லாத்துலயும். அந்த இஷ்யூ ஏன்னா அந்த சம் ஆஃப் சேல்ஸ் வந்து இப்போ ரெக்கார்டை பேஸ் பண்ணி சம்டைம்ஸ் ஜென்ரேட் ஆகும். அதனால தான் நம்ம வந்து we will be separately creating a measure. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா வந்து இட் இஸ் நாட் கிரியேட்டிங் அஸ் அ ஹோல் மெஷர். அதனால தான் யூஸ்வலி எப்போதுமே என்ன பண்ணுவோம்னா, நாங்க ஒன்ஸ் வி ஸ்டார்டட் கிரியேட்டிங் அ டேஷ்போர்ட், நாங்கள் எல்லாத்துக்குமே மெஷர் கிரியேட் பண்ணி வச்சிருவோம். ஆவரேஜ், டோட்டல், உங்களுக்கு எதுக்கெல்லாம் வந்துட்டு கேபிஐ காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே வி வில் கிரியேட் அ நியூ மெஷர் அண்ட் டூ இட். ஓகே 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 ஓகே, ஸோ தட் வில் கிவ் யூ. ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சேல் சம் ஆஃப் சேல்ஸுங்கும் போது இஃப் யூ ஆர் ட்ரைங் டு கிரியேட் இட் ரோ வைஸ் இந்த மாதிரி டேபிளர்ல காமிக்கும் போது அது என்ன ஆகும்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து இதாயிக்காது, அட்ஜஸ்ட் ஆயிக்காது. ஸோ வி ஆர் கெட்டிங் சம் இஷ்யூஸ் வித் தட். ஸோ எல்லாத்துக்குமே டோட்டல் சம் எல்லாத்துக்குமே ஒன்று தான். சம் அப்படிங்கும்போது இந்த டோட்டலா ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி இது காமிக்கும். ஸோ இங்க நம்ம யூஸ் பண்ணும்போது என்னன்னா, அக்கார்டிங் டு தட் பர்டிகுலர் ப்ராடக்ட் இட் இஸ் செக்ரிகேட்டிங் அண்ட் ஷோயிங் அஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ரேங்க் எக்ஸ்க்கு மேல பாருங்க, இந்த இடத்த பாருங்க. ஓகேவா? ஸோ நாங்க ஹைலைட் பண்ணிட்டு இருக்கேன்ல, தெரியுதா உங்களுக்கு? அந்த பாப்அப் தெரியுதா? ஸோ ரேங்க் எக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு டேபிள் இல்லைன்னா அந்த டேபிளுக்குள்ள இருக்கிற காலம் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் நம்ம அதை கொடுத்துருக்கோம்ல, டோட்டல் சேல்ஸ் என்ன வேணுமோ அது, வேல்யூ வேணும்னா வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து ஆர்டர் லைக் அசெண்டிங்ல வேணும், டிசெண்டிங்ல வேணும் அப்படின்னா நீங்க அதுவும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கமா கொடுத்தேன், கமா கொடுத்ததுக்கு அப்புறம் அது வேல்யூ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணும், ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நான் கமா கொடுத்தோடனே பாத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரா, ஆர்டர் எந்த ஆர்டர்ல உங்களுக்கு வேணும், டிசெண்டிங்ல வேணும் அப்படின்னா நீங்க டிசெண்டிங்னு கொடுத்துக்கலாம். திருப்பி கமா கொடுத்தீங்கன்னா டென்ஸ் ஸ்கிப்னு ரெண்டு ஆப்ஷன் வரும். டென்ஸ்ல வேணுமா ஸ்கிப்ல வேணுமா? இதுக்கு என்ன மீனிங் நான் சொல்றேன். இப்போதைக்கு டென்ஸ் தொட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இல்லைன்னா அது எரர் அடிக்கும். இப்போ என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இதுல வந்து உங்களுக்கு 28,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் இதுவும் 28,000 அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஓகே, ஸோ இப்போ இங்க இது ரெண்டுக்குமே உங்களுக்கு 1 தான் ரேங்க் வரணும். ஸோ அப்படின்னு கொடுக்கணும்னா யூ ஹாவ் டு யூஸ் டென்ஸ். ஓகே, புரியுதா? இப்போ வந்து என்னன்னா, எனக்கு வந்து இங்க 28,000 இதுதான் டாப்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது 14,000, இதுக்கப்புறம் இருக்கிறது 12,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு யூஸ்வலா நீங்க வந்து இந்த வெறும் ரேங்க் எக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இது எப்படி வரும்னா 1 2 3 4 5 இப்படி வரும். இல்ல எனக்கு ரெண்டுமே 28,000 தானே, அப்ப எனக்கு ரெண்டுமே வந்து 1 தான் வரணும். கரெக்டா? ஆம் ஐ கரெக்ட்? அப்போ நான் என்ன பண்ணுவேன், யூ கேன் யூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ 1 1 அப்படின்னு வந்துடும். அப்ப
தேர்ட் வந்து 3ன்னு போயிடும், 2ன்னு வராது. ஓகே, 3, 4, 5. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் வித் டென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும். எனக்கு வந்து டேட்டா அந்த மாதிரி இல்லை. ஸோ வந்து நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. டென்ஸு ஸ்கிப்பு ட்ரை பண்ணலாம். ஸ்கிப்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ யூ கேன் ட்ரை லேட்டர். ஸோ நான் இதோட இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். ரேங்க் எக்ஸ் ஃபங்க்ஷன் வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா கால்குலேட் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், இஃப் லாஜிக் யூஸ் பண்ணுறது, மல்டிபிள் இஃப் ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கோம், அண்ட் ரேங்க் எக்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட இதுக்கு தேவைப்படும். அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ரிலேட்டட் ஃபங்க்ஷன் ரிலேட்டட் பார்த்துருக்கோம், இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து ஃபுல்லாகவே டேட் ரிலேட்டடான ஃபங்க்ஷனாலிட்டிஸ். பிகாஸ் இன்னைக்கு டேட்டு, நெக்ஸ்ட் டே கண்டுபிடிக்கிறது, இந்த டேட்டோட நெக்ஸ்ட் இயர் என்னன்னு கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட இதில் இருக்கும். அது வி வில் கால் இட் அஸ் அ டைம் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஸோ டைம் இன்டெலிஜென்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு இதெல்லாம் தான் கண்டிப்பாக தேவைப்படும். டைம் இது போக நிறைய இது இருக்கு இல்லையா, நான் உங்களுக்கு அதோட ரெஃபரன்சஸ் எல்லாமே அனுப்பிச்சு விடுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் தேவைப்படுது அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ரெஃபர் டு இட். அதில் ஈஸியாக தான் இருக்கும். இவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த பேராமீட்டர்ஸ் இதை இப்படி ஓப்பன் பண்ண உடனே என்னெல்லாம் வந்திருக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே யூ கேன் ஈஸிலி டூ இட். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன்ல ரேங்க் எக்ஸ் அப்படின்னு பக்கத்தில் வந்த உடனே ஒரு ஓப்பன் கர்லி பிரேஸ் போட்ட உடனே என்னெல்லாம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் டேபிள் தான் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே போதும். மற்றது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து டைம் இன்டெலிஜென்ஸ் அது எல்லாமே பார்ப்போம். அது முடிச்சிட்டோம். டைம் இன்டெலிஜென்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா ஐ வில் ஸ்டார்ட் வித் பவர் பிஐ சர்வீசஸ். ஓகே, குவிக் மெஷர் இருக்கு. ஸோ டுமாரோ வி வில் லுக் அட் குவிக் மெஷர் அண்ட் இது ரேங்க் டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன் பார்ப்போம். வெனஸ்டே வந்து வி வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பப்ளிஷிங், லைக் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸோட உங்களோட பவர் பிஐ பப்ளிஷ் பண்ணீங்கன்னா சர்வீசஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வி வில் லுக் இன்டு இட். ஓகே, ஸோ ஏன்னா உங்களுக்கு சின்ஸ் உங்களுக்கு நிறைய டைம் மீன்ஸ் நிறைய டைம் உங்களால் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தான் ஐம் ஜஸ்ட் பட் அஃப்கோர்ஸ் நம்ம கவர் பண்ணணும்னு நினச்ச எல்லா டாப்பிக்குமே கவர் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். இல்லை ரியலாக டேட்டா கிளீனிங் இருக்குல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் குவரி எடிட்டர் பார்த்தோம்ல, அதுவே வந்து 3 to 4 days ஆகும். நம்மளோட பாயிண்ட்ல வந்து அது 2 நாள்ல முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேயோட உங்களுக்கு குவரி ஃபுல்லாவே கவர் ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்து இன்ஃபேக்ட் மெனு வைஸே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த மெனுல இதெல்லாம் கவர் பண்ணிட்டோமா, இதுல இதெல்லாமே கவர் பண்ணிட்டோமான்னு பார்த்தா எல்லாமே வி ஹவ் கவர்ட் சோ ஃபார். ஸோ வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப ரிசெப்டிவா இருந்தாங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். We have been working only in Excel for so many years. எனக்கு புரியுது. உங்களுக்கு கொஞ்சம் அதாவது டக்குன்னு பவர் பிஐல மாறும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட். இப்போ எனக்கு வந்து எக்ஸல் போகும்போது டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா இதை ஈஸியா அப்படி என்டர் அடிச்சு டப்பு டப்புன்னு அடுத்தது போயிடுவோம். இதுவே எக்ஸல்ல வரும்போது ரொம்ப கடுப்பேத்திரும் என்னலாம். ஸோ எனக்கு புரியுது அதோட இது. பட் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். நீங்க எக்ஸல் யூஸ் பண்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இதுல இருக்கும். கிட்டத்தட்ட இது எக்ஸல் தான். என்ன அங்கே டேரக்டா ஈக்குவல் டுல ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இங்க வந்து காலம் நேம் போடணும், இல்லை டாக்ஸோட மெஷரோட நேம் போடணும். இதெல்லாம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அண்ட் ஒன்ஸ் வந்து நீங்க இதுலலாம் ஃபெமிலியரைஸ் ஆகணும். விஷுவலைசேஷன் பேன் போங்க அப்படின்னா இங்க போகணும். காலமை டெலீட் பண்ணுங்க அப்படின்னா இங்க வந்து டெலீட் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்புறம் ஃபில்டர் பேன் போங்க அப்படின்னா இங்க போயிடணும். ஃபீல்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பண்ண தெரியணும். அப்புறம் வந்து டேட்டா வியூ போங்க அப்படின்னா இங்க வரணும். இந்த இருக்கு பாருங்க, இதான் டேட்டா வியூ. மாடல் வியூக்கு போங்கன்னா இதான் மாடல் வியூ. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இன்டர்ஃபேஸ்ல நீங்க பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இன்ஃபேக்ட் எக்ஸலை விட இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு எக்ஸல் கொஞ்சம் பிடிக்காது அதனால. ஸோ ஐ திங்க் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். இதுக்கு மேல நான் போனேன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். டுமாரோ வி வில் ஸ்டார்ட் வித் டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்.